உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமல்ஹாசனுடைய படத்தை பற்றி தான் எனக்கு பேசலான்னு இருக்கிறோம். இப்போ எல்லாருக்கும் தெரியும், மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர். மணிரத்னம் வந்து கடைசியாக பொன்னியின் செல்வன் இயக்குனார். லைக்கா சுபாஷ்கரனை பாராட்டு விழா நடத்துறதுக்காக அன்றைக்கி தான் நான் மணிரத்னம் அவர்களை சந்தித்தேன். ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். சுபாஷ்கரன் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறார். 2 கோடி அப்படின்ற பட்ஜெட்டில் ஒரு 50 படம் எடுக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் கலைஞர்கள் வாழ்வாங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணேன். மணிரத்னம் வந்து தக் லைஃப்ன்ற ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பினாங்க. நானும் இந்த கமல்ஹாசனுக்காக ஒரு ஆதரவு தெரிவித்தோன்னா ஒரு பதிவும் போட்டேன். ஏன்னா தமிழ் சார்ந்து ஒரு விஷயத்தை பேசுது. கமலம் மணிரத்னமும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணைகிறாங்க. நான் நினச்சேன் ஏதோ ஒரு புதிய சாதனை உருவாக்க போகிறேன். மணிரத்னம் ஒரு மிகப்பெரிய படைப்பை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த லோகேஷ் கனகராஜன் ஒரு டைரக்டர் வந்துருக்காரு. பெரிய பெரிய கத்தி, விதவிதமான கத்தி, வெட்டு, குத்து, இந்த ஒரு கலாச்சாரத்தில் இறங்கி இருக்கிறாங்க போதை. ஸோ இதை பார்த்த உடனே இந்த சீனியர் இயக்குனர் மணிரத்னம், சங்கர், அந்த மாதிரி இருக்கிற இயக்குநர்களுக்கு ஐயோ இப்போ ட்ரெண்டை தான் மாற்றிக்கிறாங்க. சின்ன பசங்க 30 வயசு 35 வயசு பசங்க வந்துட்டாங்க, அதனால அவங்கக்கிட்ட நம்ம காம்படேட் பண்ணணும், அவங்கள மாதிரி படம் எடுக்கணுன்றதுக்காக இவங்களும் வித்தியாசமான ஆயுதங்களை வச்சுக்கின்னு பயன்படுத்துகிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. மணிரத்னம் பாணியிலேயே ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமல்ஹாசனுடைய படத்தை பற்றி தான் இன்னைக்கு பேசலான்னுக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர் மணிரத்னத்தை உதாரணமாக சொல்லியிருப்பாங்க. இதில் நானும் பல இடத்துல மணிரத்னத்தை பற்றி பேசிக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஒரு யதார்த்தமான ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தாமல் யதார்த்தமாக இருக்கும். அப்படி தான் அவர் நிறைய படங்கள் எடுத்தார். பாம்பே ஆகட்டும், கன்னத்தில் முத்தமிட்டால் ஆகட்டும், இருவர் ஆகட்டும், இன்னும் நிறைய படங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு நிறைய படங்கள் வந்து நல்ல படங்கள்லாம் கொடுத்துக்கிறார். இன்றைக்கும் மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் என்ற ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. மணிரத்னம் வந்து கடைசியாக பொன்னியின் செல்வன் இயக்குனார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லைக்கா சுபாஷ்கரனை பாராட்டு விழா நடத்துறதுக்காக அன்றைக்கி தான் நான் மணிரத்னம் அவர்களை சந்தித்தேன். மணிரத்னமும் வந்திருந்தார், முருகதாஸும் வந்திருந்தார். அந்த சமயத்தில் சுபாஷ்கரனை பாராட்டணுன்றதான் அன்னைக்கான நிகழ்வு. அந்த நிகழ்வுல வந்து நான் பங்கேற்று ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். சுபாஷ்கரன் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடி படம் எடுக்கிறார். அதை எடுக்கலாம், தவறு கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் 2 கோடி அப்படின்ற பட்ஜெட்டில் ஒரு 50 படம் எடுக்கலாம். எத்தனையோ குடும்பங்கள் கலைஞர்கள் வாழ்வாங்க, அதுவும் இல்லாமல் அவருக்கும் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணேன். அந்த சமயத்தில் அடுத்ததாக பேச வந்த முருகதாஸ் பேசினார். முருகதாஸ் வந்து மிகப்பெரிய இயக்குனர்ன்றது நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பட்ஜெட்டில் யார் மிகப்பெரிய இயக்குனர்கள், சம்பளத்தில் யார் மிகப்பெரிய இயக்குனர்கள், கதை அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் நம்ம இப்போ பேசக்கூடாது. பட்ஜெட்லேயும் பெரிய நடிகர்களை வச்சு ஒரு 500 கோடி 1000 கோடியில் படம் பண்ணால் அவங்க மிகப்பெரிய இயக்குனர்கள் அப்படின்றத பரவலாக இந்திய நாட்டில் இப்போ உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் முருகதாஸ் வந்து என்ன சொன்னார்னா, லைக்காவுக்கு பாராட்டு விழா நடத்தும் போது லைக்கா சுபாஷ்கரனுடைய வாழ்க்கையை வந்து நான் படமாக எடுக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகதாஸ் வந்து மேடையில் கேட்டார். சரி, அவர் தான் கேட்டார். இந்த திரைத்துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சி இன்றைக்கும் போராடுற எங்களை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும்னு நாங்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம். ஆனால் அந்த இடத்துல முருகதாஸ் கேட்டது இல்லாமல் மணிரத்னம் கேட்டார், சுபாஷ்கரனுடைய வாழ்க்கை வரலாறு நான் படமாக எடுக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், என்னடா இது, இதெல்லாம் ஏற்கனவே பல கோடி ரூபாய் பண்ணிட்டாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க, இதுக்கு மேலே இவங்களுக்கு என்ன வேணும், இதுக்கு மேலே ஏன் அலையிறாங்க, ஒரு அலைச்சல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது தவறு. படைப்பில் வந்து யார் வேணுனாலும் படைப்புகளை கொடுக்கலாம். அதுக்கு வந்து இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு பொறாமையில் இவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்றத எண்ணத்தில் நான் பேசலை. இதை ஒரு திரைத்துறையில் இன்றைக்கும் போராடிட்டு இருக்கிற பல இயக்குநர்களுடைய, அதாவது பல இயக்குநர்கள் சாதிக்கணும், நம்மளுக்கும் படம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற பல இயக்குநர்கள் சார்பாக நான் இதை பேசுகிறேன். சரி, எப்படி ஆச்சு? இப்போ தக் லைஃப்ன்ற ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்தை வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பினாங்க. நானும் இந்த கமல்ஹாசனுக்காக ஒரு ஆதரவு தெரிவித்தோன்னா ஒரு பதிவும் போட்டோம். ஏன்னா தமிழ் சார்ந்து ஒரு விஷயத்தை பேசியிருக்கோம். அது யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம்.
அது மாற்று கருத்து கிடையாது. ஆனா அத தாண்டி இந்த தக்லைஃப்புடைய ஒரு கிளிப்பு போட்டாங்க ஆரம்பத்துல. அதாவது கமலஹாசன் வந்து அந்த ஒரு புதுசா ஒரு கெட்டப்ப போட்டுட்டு ஒரே ஒரு ஷாட். அது அந்த கேமராவுடைய கோணம், அந்த ஆங்கிள் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். அந்த ஒரு ஷாட்ட நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னால அந்த படம் ஆரம்பிக்கும்போது போட்டாங்க. கமலும், மணிரத்னமும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இணையறாங்க அப்படின்றது. அதுல ஒரே ஒரு வசனம் மட்டும் பேசியிருப்பாங்க. சக்திவேல் ரங்கராயன் அப்படின்னு ஒரு வசனத்தை பேசி அந்த ஷாட், அந்த கேமரா ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் நினைச்சேன் ஏதோ ஒரு புதிய சாதனை உருவாக்க போறாங்க. தமிழர்களாகிய 2 பேரு ஒரு பெரிய சாதனை உருவாக்க போறாங்க. மணிரத்னம் ஒரு மிகப்பெரிய படைப்பை கொடுக்க போறாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கமலஹாசன் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர். அதே மாதிரி மணிரத்னம் நல்ல படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, தக் லைஃப்ன்ற ஒரு படத்துல ஒரு மசாலா, ஃபார்முலா மசாலான்னு ஒரு ஒரு ஃபார்மட் இருக்கு. அந்த ஃபார்மட் மசாலா வந்து முதல் வந்து எம்ஜிஆர் காலத்துல எடுப்பாங்க அந்த படம். எம்ஜிஆர், ஜெய்சங்கர் காலத்துல எடுப்பாங்க. அது ஒரு ஃபார்மட் வச்சுக்குவாங்க. அந்த ஃபார்மட்ட படமா பண்ணா அந்த நடிகருக்காக அந்த படம் ஓடும். அதுல கண்டினியூட்டியோ, ஸ்கிரீன் பிளேவோ நீங்க எதையும் எதிர்பார்க்க கூடாது. இப்ப எம்ஜிஆர் வந்து ஒரு இடத்துல என்னன்னா, எம்ஜிஆருடைய கதாநாயகி சரோஜா தேவி, லதா இல்ல எந்த நடிகை ஆனாலும் அவருடைய படத்துல வந்து ஒரு வில்லன் கிட்ட மாட்டிக்குவாங்க. அந்த கதாநாயகி வந்து கத்துவாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேமராமேன் எல்லாம் இப்பெல்லாம் லாஜிக் பார்த்து கழுவி கழுவி ஊத்துறாங்க, கலாய்க்கிறாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்போ ரொம்ப ஏமாளிகனும் சொல்ல மாட்டேன், ரொம்ப நேர்மையானவனும் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ ஓங்கி கேமரால ஒரு ஷாட் வைக்குவாங்க, ஓங்கி ஒரு குத்து விடுவாங்க. அது பார்த்தா அந்த குத்து விடும் போது விசில் பறக்கும். அந்த கை யாருதுன்னு பார்த்தா எம்ஜிஆர் தான். இவ்வளோ பெரிய தியேட்டர்ல ஒரு ஆரவாரம் இருக்கும். காஸ்டியூம் கண்டினியூட்டியோ, சீன் கண்டினியூட்டி எதையுமே பார்க்க மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு அந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இப்போ மணிரத்னம் ஒரு படம் எடுத்துக்கிறார். இது என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய மணிரத்னம் ஒரு அறவேக்காட்டுத்தனமா, அது அறவேக்காடுன்னு சொல்லக்கூடாது, தப்பு. ஏன்னா என்ன நடந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த லோகேஷ் கனகராஜன் ஒரு டைரக்டர் வந்துக்கிறார், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் நெல்சன், நிறைய பேர் பெரிய பீரங்கி, பெரிய ஆயுதம், பெரிய பெரிய கத்தி, விதவிதமான கத்தி, வெட்டு குத்து, இந்த ஒரு கலாச்சாரத்துல இறங்கி இருக்கிறாங்க போதை. ஸோ இதை பார்த்த உடனே இந்த இப்ப இருக்கிற இயக்குனர்கள், அதாவது மணிரத்னம் சீனியர் இயக்குனர்கள், மணிரத்னம், சங்கர், அந்த மாதிரி இருக்கிற இயக்குனர்களுக்கு ஐயோ இப்போ ட்ரெண்டெல்லாம் மாத்திங்கிறாங்க. சின்ன பசங்களும் 30 வயசு 35 வயசு பசங்க வந்துட்டாங்க, அதனால அவங்கக்கிட்ட நம்ம காம்படேட் பண்ணணும், அவங்கள மாதிரியே படம் எடுக்கணுன்றதுக்காக இவங்களும் வித்தியாசமான ஆயுதங்களை வச்சுக்கின்னு பயன்படுத்துறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அவங்க கிட்ட இருக்கிற இயக்குனர்கள், இப்போ துணை இயக்குனர்கள் வந்துக்கிறவங்க எல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப அறிவாளியும் மிகப்பெரிய படிப்பாளியும் கிடையாது. ஒரு லேப்டாப் இருக்கும், ஒரு மொபைல் இருக்கும், எல்லா ஆப்பங்களும் பார்த்துருப்பானுங்க. எல்லாமே அறவேக்காடு அறகுறையா பார்த்துட்டு ஆஸ்கார் அவார்டு வாங்கின ஒரு இயக்குனர் மாதிரி நடிச்சுன்னு இவங்க கொடுக்குற டிஸ்கஷனு, இவங்க கொடுக்குற ஷேரிங் எல்லாம் இன்புட்டா எடுத்துக்கின்னு மணிரத்னம் வந்து ஒரு படம் பண்ணிக்கிறாருன்றதான் என்னுடைய கருத்து. அப்போ மணிரத்னம் படமும் இல்லை, இவங்க கொடுக்குற இன்புட்டும் படமா வரல. இதுதான் இங்க நடந்திருக்கிற விஷயம். மணிரத்னம் பாணியிலேயே ஒரு படத்தை எடுத்திருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற சில அறவேக்காடுன்னு நான் சொல்றது தவறா நினைக்க கூடாது. இன்னைக்கு சமூக சீரழிவே இவங்களால தான் ஆயிருக்கு. இவனுங்க தான் என்னன்னா, நிறைய பேர் எப்படி பேசுறாங்கன்னா, நம்ம கூட பேசும்போது ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்கின இயக்குனர் மாதிரி தான் பேசுவோம். அது நம்ம கேட்கும் போது ஏதோ ஒரு புது இயக்குனரோ, ஒரு புது ஆளோ, முதல் படம் பண்றவருக்கு என்ன ஆயிடும்னா, பெரிய அறிவாளிங்கப்பா, எல்லாமே கரைச்சு குடிச்சுக்கிறாங்க, ஆனா எதுவுமே தெரியாதுன்னு தான் உண்மை. ஏன்னா இவங்கள பிராக்டிக்கலா கேமராவை கொடுத்து, ஆர்டிஸ்டை கொடுத்து களத்துல நிக்க வச்சாதான் தெரியும். களத்துல வந்து அடிப்பட்டு உதப்பட்டு தப்பு செய்து எல்லாத்தையும் திருத்திக்கின்னு ஒரு படம் பண்றது வேற விஷயம். ஆனால் வாயில வடை சுடுறது வேற விஷயம். ஏன்னா வாயில வடை சுடுறவங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வாயில வடை சுட்டு வாழ்றவங்களே பல பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு இயக்குனர் சீமானம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த கதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, கதை ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது. கதையை வந்து அவர் தான் அந்த கதையை சொல்றாரு. அதாவது இவங்க வந்து டான்ன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய தாதா அப்படின்ற இதுல உருவாக்குறாரு. இத அவரு நாயகன் ஒரு படம் பண்ணாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். பாம்பேல இருந்த ஒரு டான், அவரை பத்தியான கதை, வேலு நாயக்கர் அவருடைய கதை. அதே மாதிரி காட்ஃபாதர்ன்ற படம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட்ல வந்த படம். அந்த படத்துல வந்த ஒரு சின்ன ஒரு நாட்டை அந்த நாயகன்ல அடாப்ட் பண்ணியிருப்பாரு, நல்லா எடுத்திருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம். ஒரு எல்லாமே நேர்த்தியா இருக்கும். இளையராஜாவுடைய இசையும் நல்லா இருக்கும், பாடலும் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நாயகன்லயும் கொஞ்சம் அந்த வேலு,
அதில் வந்து வேலு நாயக்கர், இதில் சக்தி வேல் அப்படின்ற ஒரு அப்படியே கொஞ்சம் மாற்றிக்கலாம், மாற்றினா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியாக அமையலாம் அப்படின்னு நினச்சாங்களான்னு தெரியாது. அதுக்கப்புறம் தளபதியில் ஒரு கேரக்டர் வரும், ஒரு அடியாளாக இருப்பார். அதாவது என்னன்னா, ரஜினி வந்து ஒரு பெரிய இதா இருப்பாரு, அவருக்கு ஒரு அடியாள் இவன் வருவான் தேவான்னு சொல்லி மம்முட்டி வருவான். இந்த கேரக்டரும் அதுவும் ஒரு நேர்த்தியா அந்த காலகட்டத்துல நல்லா எடுத்தது. இப்போ இந்த படமா இல்ல அந்த படமா, ரெண்டுமே ஒரு கலவையான ஒரு படமா, சரி ரெண்டையும் கலந்தா மிகப்பெரிய வெற்றி படமா, எதுவுமே இல்லை. இது ஒரு ஃபார்மலா மசாலா படம் தான் சொல்லணும். அதுல என்னன்னா, படத்தை 2 முறை பார்க்க வேண்டிய இதாச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் ரிவ்யூ கொடுக்குறாங்க, படமே பண்ணாதவங்கலாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு படம் பண்ண ஆளே மிகப்பெரிய ரிவ்யூ கொடுத்து பல கோடி ரூபாவை சம்பாரிச்சுங்கிற ஒரு ஆளெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எவனுக்கும் பயப்படுறவன் கிடையாது, நான் தைரியமா சொல்லக்கூடியவன். ஏன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் வாழ்றாங்களோ இல்லையோ, சின்ன நடிகர்கள் வாழ்றாங்களோ இல்லையோ, சின்ன தயாரிப்பாளர் வாழ்றாங்களோ இல்லையோ, பெரிய தயாரிப்பாளர் வாழ்றாங்களே இல்லையோ, இந்த ரிவ்யூ கொடுக்குற ஆளுங்க கொஞ்சம் பேர் வாழ்ந்துருக்கிறாங்க. ஏன்னா இவங்க வேலையே இதுதான். நானும் வந்து பாசிட்டிவா ரிவ்யூ கொடுக்கணும், எப்படியாவது படம் பண்றவங்களை எப்படியாவது தூக்கி விடணும், முயற்சி பண்றவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிவ்யூவை கொடுக்குறேன். இதுல பல குழப்பங்கள் இருக்கு. கமல்ஹாசன் ஒரு தருணத்துல ஒரு சண்டை காட்சி, அதாவது வீட்டுல வருவார் அடிபட்டு, முதல்ல சந்திராவை பார்க்குறாரு, அதாவது நம்ம சிலம்பரசனுடைய தங்கச்சியை பார்க்குறாரு. அதை பார்த்துட்டோம்னா அங்கே ஒரு சின்ன ஜாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த அதாவது இதான் ஃபார்முலான்னு சொல்லிட்டேன் முதல்ல, ஒரு ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டிங் பேஸ்டிங் மாதிரி. அதாவது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் எடுத்த படத்தை இப்போ ஒரு எடிட்டரை கூப்பிட்டுட்டு 10 வருஷத்துக்கு முன்னால் என்னென்ன மிஸ்டேக் ஆச்சு, யார் யார் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க, அதாவது எனக்கெல்லாம் வந்து காசு பணம் எல்லாம் ஒழுங்கா, அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்தாலே போதும். ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொடுத்து நல்ல நடிகர்கள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நடிகர்களை கொடுத்தாலே நான் கண்டிப்பா நல்ல படம் எடுப்பேன். ஆனா எனக்கு எல்லா பிரச்சனையும் தாண்டி 10 வருஷத்துக்கு முன்னாலே எடுத்த ஒரு படத்தை இன்னைக்கு எடிட்டரை கூப்பிட்டு, ஒரு எடிட்டர் இல்லை, நான் ஒரு 15 எடிட்டரை கூப்பிட்டு வேலை வாங்க, ஒரு எடிட்டரை கூப்பிட்டு இதை எடிட் பண்ணு, அதை கரெக்ஷன் பார்ப்பேன். அவர் எடிட்டர் வந்து கடுப்பாயி, என்னப்பா இவன் இவ்வளோ தொல்லை பண்றான், இவ்வளோ டார்ச்சர் பண்றான்னு ஓடிடுவார். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு எடிட்டர், சரி அவர் போனா என்ன, இன்னொரு எடிட்டரை பிடிக்கும், இவர் ரொம்ப திறமையா இருப்பாரு, இவர் கண்டிப்பா இவர்கிட்ட ஏதாவது இன்புட் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா முயற்சி பண்ணி நான் 15 எடிட்டர்லாம் ஒரு படம் பண்ணி, அந்த மாதிரி அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் கட்டிங் பேஸ்டிங் எல்லாம் பண்ணி அதை சரி பண்றதுக்கான வேலைகள்லாம் நான் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த தக்லைஃப் படத்துல பண்ணிக்கிறது தான் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஏன்னா பணம் இருக்கு, காசு இருக்கு, நேரம் இருக்கு, உலக நாயகன் இருக்கிறாரு, மணிரத்னம் இருந்து இப்படி ஒரு படுகொலையை பண்ணலாமா? அது கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏன்னா வாய்ப்பு தேடிய அலையிற எத்தனையோ திறமசாலிகள் இன்னைக்கும் இருக்கிறாங்க, என்னையும் சேர்த்து. ஆனா நாங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டு அலைஞ்சிருக்கிறோம், ஒன்றும் கிடையாது. அசிஸ்டன்ட் டைரக்டரா கொடுத்தா கூட வேலை செய்யறதுக்கு தயாருங்க. ஆனா பல அறிவாளிகள் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்துல ஒரு சண்டை காட்சி வரும், சந்திராவை பார்த்தாரு. அந்த சண்டை காட்சியில 4 பேர் தான் வருவானுங்க. அந்த இடத்துல சண்டை நடக்கும், கமல்ஹாசன் பயங்கரமா அடி வாங்குவார். என்னென்ன கஷ்டப்படுவாரோ அவனை அடிக்கவே முடியாது. கடைசியில அவனை ஒரு இது ஒயர் மாதிரி ஏதோ போட்டு கழுத்துல இழுத்து கடைசியா கொன்னுட்டு டயர்ட் ஆயிட்டு அப்படியே ஒரு வலியை தாங்காம இருப்பாரு, அந்த சந்திராவை லாக் பண்ணி. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ சிலம்பரசன் உள்ள வர, அவரை பார்த்தா அடிச்சு துவாம்சம் பண்ணுவார். இங்க ஒரு சாதாரண வில்லன் தான் அவன். ஆனா இங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா இதுதான் மசாலா படம். ஏன்னா இங்க சிலம்பரசனா கமல்ஹாசனா, இவர் ரசிகரா அவர் ரசிகரா 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க தியேட்டர்ல. இப்ப இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? அதை ஏன் மணிரத்னம் அதெல்லாம் முதல்லாம் யோசிக்க மாட்டார். ஆரம்ப கட்டத்துல ரஜினிகாந்துக்கே பாடம் எடுத்தவர் அவர், அதெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபைட் வரும், அவ்வளோ அடி வாங்கி அவ்வளோ வலியோட இருக்கிறவர் இங்க பார்த்தா அடிச்சு நொறுக்குவார், தூக்கி தூக்கி தப்புவார் சிலம்பரசன். இது யாரை திருப்தி பண்றதுக்கு, கமல் ரசிகர்களை திருப்தி பண்றதுக்கா என்னன்னு தெரியாது. இதே மாதிரி நான் வாழ வைப்பேன் ஒரு படம், சிவாஜி கணேசன் ஹீரோ, அதுல வந்து ரஜினிகாந்த் இல்லை. இந்த படத்துல சிவாஜி கணேசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு ஃபைட் வரும். இந்த ஃபைட்டும் பாத்தீங்கன்னா இதை ரிவைன் பண்ணி அந்த படத்தை பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். அதுல ஒரு ஃபைட் வரும், அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அடிச்சு துவாம்சம் பண்ணிடுவாரு. ஆனா சிவாஜி கணேசன் அதுல அடிப்பட்டதெல்லாம் இல்லை, நார்மலா இருப்பாரு, அடிப்பார். அவர் ஒரு அப்போ அந்த காலகட்டத்துல ரசிகர்கள்லாம் ஏத்துக்கினாங்க, அது ஒரு நேர்த்தியா இருக்கும். ஆனா இப்போ இந்த படத்துல எதுவுமே கிடையாது, எதுவுமே ஒட்டலை.
ஏன்னா மணிரத்னம் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையும் ஒரு மிகப்பெரிய சிறந்த இயக்குனர்ன்ற ஒரு இதுவும் இருக்கு. அதை வந்து இந்த அறவேக்காட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்களையோ அசோசியேட் டைரக்டர்களையோ இந்த லோகேஷ் கனகராஜ் நெல்சன் போன்றவர்களுடைய படத்தையோ அந்த சாயலையும் எடுத்துக்கின்னு நம்மளும் அப்டேட் ஆகுறோம், நம்மளே இந்த மாதிரி படம் பண்றோன்ற இதுல போயிட்டாங்கன்னா நமக்கு கெட்ட பேர் தான். அந்த மாதிரி படத்தை அவர் பண்ணக்கூடாதுன்றதை இந்த தருணத்துல வேண்டுகோளா வைக்கிறேன். அதை தாண்டி ரிவ்யூ 2-3 பேர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 60 வயசு மேல இந்த 50 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் படம் பண்றதை நிப்பாட்டணும், அவங்க எல்லாம் வந்து அவங்க அப்டேட் ஆகல, அவங்க எல்லாம் இனிமேல் நல்ல படம் கொடுக்க முடியாதுன்னு சில அதி புத்திசாலிகள் வந்து ரிவ்யூஸ் போடுறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் ஆகட்டும், ஜேம்ஸ் கேமரான் ஆகட்டும், இன்னும் ஹாலிவுட்ல இருக்கிற மிகப்பெரிய சிறந்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் இன்ஸ்பிரேஷன் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. அவங்க எல்லாம் 60 வயசை தாண்டணும், 70 வயசுல நெருங்கணும். அதனால இந்த மாதிரி அறிவுரை உபதேசம்லாம் சொல்லாதீங்க. ஒரு நெல்சனோ ஒரு லோகேஷ் கனகராஜோ ஏதோ ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை கம்பேர் பண்ணி இங்க சொல்லக்கூடாதுன்றதுதான் ஒரு வேண்டுகோள். அதையும் தாண்டி உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி தெரியும், ஒரு படம் சின்ன பட்ஜெட்டு, லோ பட்ஜெட்டு, ஒரு சின்ன ஃபார்மேட், அந்த டைரக்டர் இங்க ஆரம்பிக்கிறாரு, இங்க முடிக்கிறாரு. ஒரு கரெக்டான ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு இந்த படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு ஆரம்பத்துல இருந்து ஒரு ஒரு கேரக்டரை காட்டி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கேரக்டர் எப்படி கொடுத்து அப்படியே அப்படியே ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே ஜாயின் பண்ணியிருப்பார், கோர்த்திருப்பார். பெரிய லாஜிக்கெல்லாம் நீங்க எதிர்பார்க்க கூடாது. அந்த படம் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக தான் இந்த படம் அப்படின்னு இவர் தெளிவா சொல்லிட்டார் சசிகுமார். ஏன்னா நான் போர்க்களத்தில் ஒரு பூன்னு ஒரு படம் எடுத்துக்கிறேன். இலங்கையில நடந்த இனப்படுகொலையும் மையப்படுத்தி அந்த படம் அந்த படம் வெளியிடுறதுக்கு தடை. அதுக்கப்புறம் 18/5/2009 அதுக்கும் பிரச்சனை. ஆனா அந்த மாதிரி படங்களை பார்க்கறதுக்கு இங்க மக்கள் இல்லைன்றது உண்மை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் எப்படின்னா, எவனா அடிபட்டு செத்தானா அன்னைக்கு போய் பார்த்தோமா, இல்ல அவன் குடும்பத்துல அந்த சாவு வந்துச்சா அன்னைக்கு அழுதானா அடுத்த நாள் மறந்துட்டு வேலையை பார்த்துன்னு போவோம். ஆனா சிரிக்கணுமா மகிழ்ச்சியா சிரிக்கணும், இன்னொருத்தனை கலாய்க்கணுமா நல்லா கலாய்க்கணும், இன்னொருத்தனை கிண்டல் பண்ணணுமா கேலி பண்ணணுமா. இது அன்னைக்கு அந்த கவுண்டமணி செந்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் நகைச்சுவை மாதிரி கலாய்க்கிறதும் கிண்டல் பண்றதும் கேலி பண்றதும் நக்கல் பண்றதும் இப்படி சில படங்களும் வந்துட்டு இருக்கு. இதை நான் வந்து குறை சொல்றதுக்காக சொல்ல, உணர்வுபூர்வமான உண்மையான அதாவது மன வலியோட அந்த சமூக சிந்தனையோட நிறைய படங்கள் அந்த காலகட்டத்துல வந்தது. அந்த படங்கள்லாம் ஆதரிச்சாங்க மக்கள். அதே மாதிரி இப்போ வர நிறைய படங்கள், அவதார் படம் எடுத்தீங்கன்னா கூட அதுலயும் வந்து சோசியல் காஸ் சம்பந்தப்பட்ட மாதிரி தான் அந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. அது ஈழத்துக்கு வந்து சரியா போறது. ஒரு அமைதியான ஒரு உலகத்துல அமைதியா வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மக்கள்ல எவனோ ஒருத்தன் திடீர்னு உள்ள நுழைஞ்சு அவனுடைய ஆயுதங்கள்லாம் பயன்படுத்தி அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி அதுல தோல்வி கண்டு போற மாதிரி தான் அந்த படத்தை அமைச்சிருக்கும். அதனால எது எப்படியோ மணிரத்னம் அவர்கள் இனி எடுக்க போற படத்துல எச்சரிக்கையா இருக்கணும், நிதானமா இருக்கணும். சில பேருக்கு கதை எழுதுன்னு சொல்லிட்டு, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய பேர் வருவாங்க, அவங்க கிட்ட பேனா கொடுத்துட்டு பேடை கொடுத்துட்டு, தம்பி இந்த ஒரு காட்சி எழுதணும்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் அப்படியே டைப் பண்ணி டைரக்டா வாட்ஸ்அப்ல ஏற்றி டைரக்டா சிஸ்டம்ல ஏற்றி டைரக்டா அதை அவுட் கொண்டு வந்து அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். இப்போ அதை விட தாண்டி ஏஐ வந்துடுச்சு, அந்த ஏஐல ஏற்றிட்டோம்னா அதுவே வந்து விஷுவல் காமிச்சிடும், அதுவே படம் அமைச்சிடும், அதுவே வந்து பிக்சரைஸ் பண்ணிடும், அதுவே ஸ்கிரிப்ட் எழுதிடும், அதுவே ஸ்கிரீன் பிளே பண்ணிடும், அதுவே வசனம் கூட எழுதிடும். அது மட்டும் இல்லை, அதுவே டைரக்ஷனும் பண்ணிடும், அதை தாண்டி ரீ ரெக்கார்டிங்கும் அதுவே பண்ணிடும் அப்படின்னு இப்போ ஒரு படம் ஒரு டீம் இறங்கி பண்ணிங்கிறாங்க. இது எல்லாம் வந்து நன்மைக்கு கிடையாது. என்ன இருந்தாலும் பேனா எடுத்து நீங்க எழுதும் போது வரும் சில வார்த்தைகள், அது 1000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராது. அது நம்ம மூளையிலேருந்து அந்த சிந்தனையிலேருந்து அந்த பேனை எடுக்கும் போது அந்த கதையை நீ உள்வாங்கி அதை யோசிக்கும் போது ஒரு வார்த்தைகள் வரும், உனக்கே தெரியாது அந்த வார்த்தைகள், அதுதான் படைப்பா மாறும். அந்த மாதிரி வந்தது தான் இந்த சினிமாவின் படைப்புகள். இதை இன்னைக்கும் சில பேர் உணர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிப்பட்ட படத்தை தான் நான் கொடுக்க போறேன், நிதானமா கொடுக்க போறேன். இப்போ தக் லைஃப்பை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து கமல்ஹாசனுக்காக நான் ஒரு கதை எழுதி வச்சேன். கண்டிப்பா கமல்ஹாசன் கால் ஷீட் கொடுத்தாருன்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு நடிகரை எப்படி ஒரு படம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன். நானும் 50+ தான். அதாவது 50+ எல்லாம் படம் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன், என்ன மாதிரி படம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவாங்கன்றதை இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.